ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸில் இயல் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பார்க்க போகிறோம். இதில் பயிற்சி 2-7 இருக்கக்கூடிய வினாயன் 12க்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் யூனிட் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸசைஸ் 2.7ல் 12th கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் மற்றும் XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எனில் x பவர் b மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவுக. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ், இஃப் ஏபிசி ஆர் 3 consecutive terms of an AP and XYZ are 3 consecutive terms of a GP, then prove that x power b minus c into y power c minus a into z power a minus b equal to 1. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த கணக்குக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கைடெலாம் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இது ஈஸியான முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, மறந்து போயிருக்கோம். ரைட்டு, அது என்னன்னு பார்ப்போம். பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசை இங்கிலீஷில் இதுக்கு பேர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஷார்ட்டாக ஏபின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2, 5, 8, 11. இதில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? 2க்கும் 5க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 3. 5க்கும் 8க்கும் வித்தியாசம் 3. அப்போ பாருங்களேன், 3 கூட்டினா என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. 5ஓட 3 கூட்டினா 8, 8ஓட 3 கூட்டினா 11. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எண்களை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம்? கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். இந்த 3 கூட்டிக்கிட்டே போனோம்ல, இதை நாம் பொது வித்தியாசம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிங்கிற எழுத்தால் இதை குறிக்கிறோம். இதில் முக்கியமானது நீங்கள் கவனிங்க, இந்த 2வது நம்பர்லேருந்து 1வது நம்பரை கழித்தாலும் 3வது நம்பர்லேருந்து 2வது நம்பரை கழித்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இப்படி எழுதுகிறோம். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. எந்த 2 நம்பரை எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சாலும் இது கரெக்டாக இருக்கும். அடுத்தப்பில் நாம் பார்க்க போகிறது பெருக்கு தொடர் வரிசை. இங்கிலீஷில் இதை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் சொல்கிறாங்க. ஷார்ட்டாக இதை ஜிபின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எண் அமைப்பை பாருங்கள். 2, 6, 18, 54. 2க்கு அப்புறம் 6 என்ன பண்ணினா வரும்? பார்த்தாலே தெரியுது இல்லையா? என்ன பண்ணியிருக்காங்க? 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்து 6 3ஆல் பெருக்கினா 18, 18 3ஆல் பெருக்கினா 54. இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எண் வரிசைகளை நம்ம பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். இதில் போன இதில் நம்ம பொது வித்தியாசம்னு டி சொன்ன மாதிரி இந்த நம்பர் பெருக்கியிருக்கோம்ல, அதை நம்ம பொது விகிதம்னு சொல்கிறோம். ஆர் இங்கிலீஷில் காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒன்று கவனிங்க, 2வது டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 6/2 என்ன கிடைக்கும்? 3. 18/6 அதுவும் என்ன தான் கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம இப்போ இப்படி எழுதிக்கலாமா? T2/T1 இஸ் ஈக்குவல் டு T3/T2. இந்த கான்செப்டெல்லாம் நம்ம இந்த சொல்யூஷனில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் எழுதிக்கணும். ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறதுனால இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த பி மைனஸ் ஏயும் சி மைனஸ் பியும் ஒரே மாதிரியாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த நம்பரை நான் டின்னு வச்சுக்கிறேன். அப்போ பாருங்கள், பி மைனஸ் ஏ என்னன்னு வச்சுக்கிறேன்? டின்னு வச்சுக்கிறேன். அதை 1வது சமன்பாடு. அதே மாதிரி தான் சி மைனஸ் பி என்னவாக இருக்கும்? அதுவும் டி தான் இருக்கும். அதை நான் எத்தனாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன்? 2வது சமன்பாடு, 2வது ஈக்குவேஷன் வச்சு. ரைட்டா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த 2ஐயும் 1ஐயும் கூட்டுறேன். கூட்டையில் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இடது பக்கமும் கூட்டணும், வலது பக்கமும் கூட்டணும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள். சி மைனஸ் பி ப்ளஸ் பி மைனஸ் ஏ இந்த இடது பக்கத்தில் கூட்டியிருக்கேன். வலது பக்கத்தில் இங்கே ஒரு டி இருக்குது, அங்கே ஒரு டி இருக்குது. கூட்டையில் என்ன கிடைக்கும்? டி ப்ளஸ் டி. ரைட்டா? இப்போ பாருங்கள், இதில் மைனஸ் பி இருக்குது, இங்கே ப்ளஸ் பி இருக்குது. 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? இங்கே சி இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது. அதை மட்டும் எழுதிக்கிறேன். வலது பக்கத்தில் டி ப்ளஸ் டி என்ன கிடைக்கும்? 2டின்னு கிடைக்கும். இதை நான் எத்தனாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன்? 3வதுன்னு வச்சுக்கிறேன். நமக்கு 3 சமன்பாடு. இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்க? பார்ப்போம். நம்ம கணக்கு செய்யல இதெல்லாம் தேவைப்படும். இப்போ 1வது ஈக்குவேஷனை பாருங்கள். பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி. அப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? இருபுறமும் -1ஆல் பெருக்கணும். அப்போ தான் இது உள்ள அங்கிட்டு போகும் இல்லையா? மைனஸ் ஏங்கிறது ப்ளஸ் ஏன்னு ஆகும், இது மைனஸ் பின்னு ஆகும். அப்போ
இருபுறமும் -1ஆல பெருக்கையில இந்த டி என்ன ஆயிடும்? -dன்னு ஆயிடும். அப்ப இந்த b - aலேருந்து a - b கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இருபுறமும் -1ஆல பெருக்கிறேன். நம்ம அதை எழுதிக்குவோமா? 1லிருந்து a - b -d. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? இந்த -1ஆல பெருக்கையில இது ப்ளஸ் ஆயிடுது, இது மைனஸ் ஆயிடுது. இந்த டிங்கிறது -d ஆயிடுது. ரைட்டா? இதை நாம என்னன்னு வச்சுக்கிறோம்? 4. இப்போ இதே மாதிரி இந்த 2வது சமன்பாட்டிலையும் மாற்றி எழுதுவோம். 2லிருந்து பாருங்க b - c -d. புரியுதா? இது 2வது சமன்பாட்டில இருந்து எழுதியிருக்கோம். இதை நாம என்னன்னு வச்சுக்கிறோம்? 5ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சிட்டிங்களா? இந்த 5 சமன்பாடு நம்மகிட்ட இருக்கு. அடுத்தாப்புல நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் ஒய் இசட் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அதை எழுதிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஒய் பை எக்ஸுங்கிறது இசட் பை ஒய்க்கு சமமாக இருக்கும். ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் பை ஒய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை ரெண்டையும் குறுக்க பெருக்குங்க. ஒய்யும் பெருக்கினா ஒய் ஸ்கொயர்டு. இதை ரெண்டையும் குறுக்க பெருக்கினா எக்ஸ் இசட். திஸ் இம்ப்ளைஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் இசட். ஓகேயா? இதை நான் எத்தனாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன்? 6வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். ரைட். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோ அதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் இது கொஸ்டினில் இருக்குது. இதை சுருக்கி நான் 1ன்னு கொண்டு வர போகிறேன். ரைட். இப்போ கவனிங்க. எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இசட் பவர் ஏ மைனஸ் பி. இந்த பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ மைனஸ் பி இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். சி மைனஸ் பி, சி மைனஸ் பி மைனஸ் சி எங்கே இருக்குது? 5வது. சி மைனஸ் ஏ 3வது. ஏ மைனஸ் பி எவ்வளவு? 4. அப்போ இந்த 3, 4, 5 மதிப்பெல்லாம் நான் இங்கே போட போகிறேன். என்ன கிடைக்கும் பாருங்கள்? பி மைனஸ் சிக்கு பதிலாக மைனஸ் டி போடலாம். சி மைனஸ் ஏக்கு பதிலாக 2d போடலாம். ஏ மைனஸ் பிக்கு பதிலாக என்ன போடலாம்? மைனஸ் டி போடலாம். அதெல்லாம் தான் இங்கே போட போகிறேன். பாருங்கள். எக்ஸ் பவர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் பவர் 2d இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டி. புரிஞ்சிடுச்சா? இது எதுலேருந்து வந்துச்சு? 3, 4, 5 இவற்றை பயன்படுத்தி இருக்கோம். ரைட். அடுத்த ஸ்டெப்பில் கவனிங்க. இங்கே மைனஸ் டி இருக்குது பவரில், இங்கேயும் மைனஸ் டி இருக்குது பவரில். ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற 2 டேர்ம்ஸையும் சேர்த்துடலாம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸையும் இசட்டையும் சேர்க்க போகிறேன். அப்போ பாருங்கள். எக்ஸ் இசட் ஹோல் பவர் என்ன போட்டுடலாம்? மைனஸ் டி காமனாக இருக்கிறதுனால இன்ட்டு ஒய் பவர் 2d. இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ரைட்டா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். எக்ஸ் இசட் அப்படிங்கிறது பாருங்கள். அதுக்கு பதிலாக என்ன போடலாம்? 6th ஈக்குவேஷன்லேருந்து ஒய் ஸ்கொயர்டுன்னு போடலாமா? அதுக்கு நான் போட போகிறேன். அப்போ பாருங்கள். ஒய் ஸ்கொயர்டு போட்டேன். எக்ஸ் இசட்டுக்கு பதிலாக ஏற்கனவே பவரில் இருக்கிற மைனஸ் டி இருக்குது. இன்ட்டு ஒய் பவர் 2d. இது எதுலேருந்து வந்திருக்கு? 6வது சமன்பாடு, 6வது ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு. ரைட். அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யலாம்? இந்த 2வையும் மைனஸ் டியையும் பெருக்கலாம். அப்போ என்ன கிடச்சிரும்? -2dன்னு கிடைக்கும். அப்போ பாருங்கள். ஒய் பவர் -2d இன்ட்டு ஒய் பவர் 2d. இதை நான் ஒன்றுமே சேஞ்ச் பண்ணலை. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. இங்கேயும் ஒய் தான் இருக்குது, அங்கேயும் ஒய் தான் இருக்குது. அப்போ அடுக்கு விதிகளை பயன்படுத்தலாம் இல்லையா? இந்த பவர்ஸ் ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஒய் பவர் -2d ப்ளஸ் 2d அப்படின்னு கிடச்சிருது இல்லையா? அப்போ -2d ப்ளஸ் 2dங்கிறது என்னது? 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்னன்னு கிடைக்கும்? ஒய் பவர் 0 அப்படின்னு கிடைக்கும். ஒய் பவர் 0ன்னு கிடைக்கும். நமக்கு தெரியும் எனி நம்பர் டு தி பவர் 0 ஆன்சர் என்னது? 1 ஈக்குவல் டு நான் என்ன போட்டேன்? 1ன்னு போட்டோம். சார் அப்போ ஒய் 0வாக இருந்தால் ஒரு கொஸ்டின் வரும். ஒய் 0வாக இருக்க முடியாது. ஏன்னா 0வாக இருந்தால் எல்லாமே 0 0 0 0ன்னு வந்துடும். அது பெருக்கு தொடர் வரிசையான்னு ஒரு கேள்வி வரும். 0 0 0ன்னு வரையில் இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி பாருங்கள். 0/0 நம்மளால் என்ன பண்ண முடியாது? வரையறுக்க முடியாது. ஸோ அப்போ ஒய் வந்து 0வாக இருக்க முடியாது, வேறு நம்பராக இருக்கும். அந்த நம்பர்னுடைய பவர் என்னவாகத்தான் இருக்கும்? 1ஆகத்தான் இருக்கும். ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்கிட்டோம். என்ன கொண்டு வந்துட்டோம்? ஆர்ஹெச்எஸ்ஸை கொண்டு வந்துட்டோம். ரைட்டா? இப்போ இந்த கணக்கினுடைய தீர்வை இன்னொரு தடவை நம்ம பார்ப்போம். கொஞ்சம் குயிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்தாப்பில் பி மைனஸ் ஏங்கிறது டி, அது 1வது சமன்பாடு. அடுத்து சி மைனஸ் பிங்கிறது டி, இது எத்தனாவது சமன்பாடு? 2வது சமன்பாடு. 2ஐயும் 1ஐயும் கூட்டுவோம். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கூட்டுறேன், ரைட் ஹேண்ட் சைடும் கூட்டுறேன். பி கேன்சல் ஆகிடுது. சி மைனஸ் ஏ இருக்குது. டி ப்ளஸ் டி 2dன்னு கிடைக்குது. இதை எத்தனாவது சமன்பாடுன்னு வைக்கிறோம்? 3வது சமன்பாடு. அடுத்தாப்பில் நம்ம என்ன செய்கிறோம்? 1லேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். மாற்றி எழுதுகிறோம். ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் டி. அதே மாதிரி இதை 4வது சமன்பாடுன்னு வைக்கிறோம். 2லேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? பி மைனஸ்
சி இதை மைனஸ் டின்னு ஆகுது. இப்போ இது எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ நம்ம அந்த பண்பை பயன்படுத்துகிறோம். ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் பை ஒய். இது என்ன கிடைக்குது? ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இசட். இப்போ அடுத்த 6வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், எல்ஹெச்எஸ்ன்னு கொடுத்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத எழுதுகிறேன். இப்போ இந்த 3 4 5க்குரிய வேல்யூஸும் இங்கே போடுறேன். நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், எக்ஸ் பவர் மைனஸ் டி ஒய் பவர் 2d இன்ட்டு இசட் பவர் மைனஸ் டி. அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸையும் இசட்டையும் கம்பைன் பண்ணிக்குவோம். கம்பைன் பண்ணால் என்ன கிடைக்குது? எக்ஸ் இசட் டு தி பவர் மைனஸ் டி இன்ட்டு ஒய் பவர் 2d. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் இசட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஒய் ஸ்கொயர்டு போடுறோம். இங்கே மைனஸ் டி அப்படியே இருக்குது, இதை அப்படியே வச்சுருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஒய் பவர் மைனஸ் 2d உள்ளே பெருக்கிடுறேன். இது 2dன்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் பவர்ஸை. ஒய் பவர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. ஒய் பவர் 0 என்னது? 1. தட்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் இந்த கணக்கு இருக்குது. செய்து பாருங்கள். தேங்க்யூ ஆல்.